ஹாய். இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்ம தளபதி விஜயண்ணாக்கு பர்த்டேல ஸோ அவரு நடிச்சு செம்ம ஹிட்டான ஒரு 4 படங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த பவுலில் எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? உங்க 4 பேருக்கு என்ன டாஸ்க்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு சீட் வந்து அந்த பவுல்ல இருந்து எடுக்கணும். ஒவ்வொரு படம் வந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த படத்துல வர ஏதாவது ஒரு சீனை வந்து செம்மையா நடிச்சு காட்டணும். யாரு சூப்பரா நடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ண போறது கிடையாது, மக்கள் தான் வந்து முடிவு பண்ண போறாங்க. உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் தரும். ஓகேங்களா? இப்போ உங்க சீட்டை எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ எல்லாருமே என்னென்ன படம்னு சொல்லி பார்த்துட்டீங்களா? நீங்கள் எல்லாருமே பக்கத்தில் இருக்க ரூமுக்கு போயிருங்க. நான் ஒவ்வொருத்தரையா 1 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுவேன். அவங்க மட்டும் வந்து நடிச்சு காமிக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். One hour later. ஓகே, 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் குப்புசாமி நீ வா. உனக்கு என்ன படம் குப்புசாமி? துப்பாக்கி. துப்பாக்கி வேற லெவல், நடிச்சு காட்டு. இப்ப பாரு. மம்மே லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டடி மம்மே. நம்ம மம்மே கேட்கலையா? லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டடி. सुराओ तुम्हारे बच्चे हाथ मट के माला कोनी के बॉडी को सोतर हम तुम्हें அந்த பயம் இருக்குடா. என் கையா வச்சு இத்தனை பேரு கூட இருக்கும் போதே லாக்கா ரிலீஸ் பண்ணிட்டு பயப்படல. அந்த பயம் எனக்கு பிடிச்சிது மாமே. நான் மாமே பயந்துட்டியா? ஓகேவா மாமே? போ. ஓகே, தேங்க்யூ. உன்னை போய் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும். நெக்ஸ்ட் டே புட்டா நீ வா. உனக்கு என்ன படம்டா? லியோ. கால குடும்பம் நடி. Leo, 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 Leo. Leo, 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 Leo. நான் ஸ்வீட்னா நீ பிளடி ஸ்வீட் சிதப்பா. உன்னால நான் அண்டையா கொண்டிருக்கணும்ல, தப்பு பண்ணிட்டேன். இப்ப சாவு. செத்துட்டா. இதெல்லாம் தேவை. லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். நீ தானே கேட்ட, பார்த்துக்கோ. லியோட பார்த்திபன் நான் தான், லியோவும் நான் தான். அவ்வளவுதானா? டே உனக்கு குப்புசாமியே பரவாயில்லடா, போடாஞ்சே. அங்கிள் நீங்க வாங்க. உங்களுக்கு என்ன படம் வந்திருக்கு? கட்டை கட்டையா? கத்தியா? ஐயோ, அந்த பிரஸ் மீட் சீன் பண்ண போறாரே, நாஸ்தியாக போய். ஸ்டார்ட். கேளுங்களா? வாங்க வாங்க. நீங்க என்ன சொன்னீங்களா? கேளுங்க கூட்டம்னா. கச்சா எப்பத்தான் ஒரு திடீர்னு நட்டினீங்க? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால வாழ்க்கையில ஒரு செடி நட்டிருக்கீங்களா? என்ன கேளுங்க. மணி பிளான் நட்டுறீங்க சார். 1 வருஷமா நட்டுவீங்க. வாங்க போய் உட்காருங்க. ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு. அதுல எதிர்த்து நின்ன ஒரே கிராமம் தன்னுத்த. அதுக்காக அவங்க கொடுத்த விலை 50 விவசாயிகளோட உயிர். சாரி விஜயண்ணா.
இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்தி முயற்சி பண்ண முடியல. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர உங்களுக்கு அது விவசாயம் பண்ண ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? இல்ல. ஏன்? கடந்த 30 வருஷத்துல 12,000க்கு மேல ஏரிகள் அளிக்கப்பட்டிருக்கு, 200 ஆறுகள் அளிக்கப்பட்டிருக்கு, 25,000 குழைகள் அளிக்கப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாயிகள் அளிக்கப்பட்டிருக்கு. அங்கிள், தாமிரபரணி ஆத்துல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறான். அவன் விவசாயி தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்க என்ன பண்ணுவான்? அங்கிள், தன்னூத்து மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி பண்ண அத்தனை விவசாயிகள் தான். அங்கிள், உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா முழுதும் 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் குடும்பங்கள் நடு தெருவுக்கு வருது. இதுக்கு அதுல 10 வருஷமா நடந்துட்டு வருது. அங்கிள், இதெல்லாம் சொல்றது டிவி சேனல்ஸ் கிட்ட வந்து கேட்டோம். ஆனா டிவில லேக்க வைக்கவும், டான்ஸ்க்கு பார்த்து போடுவோம், சமையல் செய்யவும் நேரம் இருக்கு. ஆனா கிராம அழியிறது சொல்ல 2 நிமிஷம் இல்ல. அங்கிள், இங்க விட்டமின் குறைபாட்டால ஒரு நாளைக்கு 5 லட்சம் குழந்தைகள் செத்து போறாங்க. ஒரு நாளைக்கு. அங்கிள், பணக்கார யூஸ் பண்ற ஒரு காண்டம் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையை ஸ்ட்ராபெரியை நினைச்சு பார்க்க முடியுமா? அங்கிள், ஏன் இவ்வளவு எமோஷன்? ரொம்ப எமோஷனலா இருக்கா? அதுக்காக ரொம்ப கட்டிட்டேன். ஓ சாரி. டைரக்ஷனாக வேற லெவலில் இருக்கு. யார் எழுதுறாங்கலாம்? ஏஆர் ரஹ்மானா? ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. இப்போ கத்தி வந்துருச்சு, லியோ வந்துருச்சு, துப்பாக்கி வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்கிறது மாஸ்டர். அப்பா மாஸ்டர் டயலாக் பண்ண போறாரு. ஸோ இதையும் பார்க்கணுமா? வேற வழி இல்லை. சாரி மக்களே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பா வாங்க. டேய், இங்க வாடா. மகனை என்ன ஜெயிச்சிட்ட நீ வாழ்க்கையில? கத்ரா. டேய் பார்கவ் போயிட்டான். பார்கவ் காலேஜ் உங்களை விட மோசமா ஆட்டம் போட்டவன்டா. ரொம்ப மோசமான ஒருத்தன் திருந்தி நல்லா வாழணும்னு நினைக்கும் போது செத்து போயிட்டானா அது எவ்வளவு வலிக்கும்னு தெரியுமாடா உங்களுக்கு? சுத்தி திருந்தி வாழணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் நம்பிக்கையே போயிடும்டா. யோ, எவங்க திருந்துவா? நம்ம என்னைக்கு அவன் திருந்த நினைக்கிறதுக்கு மதிப்பு கொடுத்துருக்கோம், இடம் கொடுத்துருக்கோம், வாய்ப்பு கொடுத்துருக்கோம், வாழ்வு கொடுத்துருக்கோம். உண்டியடு, உடைச்ச கடலை, பாட்டில் மணி, சோடா சைக்கிள், அப்புறம் எப்படி பெற்றவங்க வச்ச பேரு சோழனா ஞாபகம் இருக்கும். குடும்பமும் ஒதுக்குது, சமுதாயமும் ஒதுக்குதுன்னா எப்படியா திருந்துவா? டேய் இங்க வாடா. இங்க முதல் தப்பு பண்ற எல்லாருமே எமோஷனல் கிரைம் தான் பண்றாங்க. பாசத்துல, தூக்கத்துல, வேகத்துல, கோபத்துல ஆளுக்கு ஒரு காரணம். ஆனா அதுக்கப்புறம் நீ பண்ற ஒவ்வொரு தப்பும் எது பண்ண வைக்கிறது தெரியுமாடா? போதடா. நான் அடிச்சு சொல்லுவேன்டா, உன் முதல் தப்பை தவிர மத்த எல்லா தப்பும் நீ போதையில் தானே செஞ்ச. வாங்க சார், வாங்க. குடியில கெட்டவன் தான் சார் குடிய பத்தி சொல்ல முடியும். என் குடியால 2 புள்ளிங்க உயிரை விட்டுச்சுன்னு தெரிஞ்சதுனால தான்டா குடிக்கிறதைய விட்ட. அதான்டா நானும் சொல்றேன், இந்த போதை ஒரு அரசியல். உனக்கு 18 வயசு ஆகடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல் ஒருத்தன் நிக்கிறாங்க. அதே என்ன ஒயின் ஷாப் வாசல்ல ஒருத்தனும் நிக்கல. 10 வயசு 15 வயசு பையன் கடைக்கு பாட்டிலும் சிகரெட் எப்படா போகுது? அரசியல். அந்த அரசியல் தான் பவானி பண்ணிட்டு இருக்கா. குழந்தைகளை வேலைக்கு வைக்க கூடாதுன்னு சொல்ற சட்டத்துக்கு முன்னாடி அதே குழந்தைய தப்பான வேலையை செய்ய வைக்கிற அந்த மிருகம். என்னடா அது? என்னது? ஓட்டுக்கு காசு கொடுத்து விரலுக்கு மை வச்சு விட்ட மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் ஓசியில கொடுத்து பச்சை கொடுத்து வச்சிருக்கா. உங்களுக்கு தண்ணி, சாப்பாடு, துணி எல்லாத்தையும் கொடுத்து குழிபாடி வச்சிருக்கான். ஏப்பா, ஏய் போதும்டா. இனிமேல் சூப்பரா செம்மையா வாழ்ந்த நம்ம அந்த புள்ளிங்களை தான் நான் வண்டி எடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கேங்க. அதுங்க ஃபேன்ல தொங்க போதோ, டயர்ல மாட்டி சிக்க போகுதோ.
ஆனா காப்பாத்துவேன்டா, ஒவ்வொருத்தனையும் காப்பாத்துவேன்டா. அது என்னடா சொன்ன அவன்? என்ன பிடிச்சவன்லாம் கொல்ல போறானா? டேய் என்ன பிடிச்சவன கோடி பேர் இருக்காண்டா வெளில. முடிஞ்சா தொட சொல்றேன் பாப்போம். சூப்பர்ப்பா, வேற லெவல் பண்ணீங்க. அது ஸ்கூல்ல அப்படியே நம்ம டிராமாலாம் நிறைய பண்ணி. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த 4 பேர்ல யார் வந்து சூப்பரா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே தளபதி. தேங்க்யூ.